மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சுட்டு எப்பாத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். இயேசு இடத்தில் ஒரு மனுஷனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால் கொன்ன வாயும் செவிடும் உள்ள மனுஷனாய் இருந்தான். இயேசு இந்த மனுஷன் கையை வைத்தால் நிச்சயமா சுகம் ஆவான் என்ற விசுவாசத்தோடு தான் இவனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு ஜனக்கூட்டத்து நடுவில் இந்த அற்புதத்தை செய்யாமல் தனித்து அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவனுடைய செவிகளிலும் உமிழ்ந்து நாவில் வைத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து எப்பாத்தா என்று சொன்னவுடன் அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. அவனுடைய நாவுக்கட்டுகளும் அவிழ்ந்து அவன் கொன்னி கொன்னி பேசாமல் திக்கி திக்கி பேசாமல் அவன் நன்றாய் பேசினான். பிரியமானவர்களே, இப்போது நம் அனைவருடைய கண்களும் செவிகளும் குருடாய் இருப்பதனால்தான் தேவன் தருகிற தரிசனங்களையும் சொப்பனங்களையும் மறைபொருளை அறிகிற அறிவும் அடையாமல் இருக்கிறோம். இன்றே நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரத்தை தனித்திருக்க செலவிடுங்கள். எப்பாத்தா என்று சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்களும் செவிகளும் நாவுகளும் திறக்கப்படும். அப்பொழுது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள்.